பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 37 14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆம், கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியை நமக்குள் வைப்பது எத்தனை பாக்கியம். நமக்குள் அநேகருக்குள் கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கசப்பின் ஆவி, இருளின் அதிகாரத்தின் ஆவி அநேகருக்குள்ளாக காணப்படுவதனால் எத்தனை குடும்பங்களிலே பேரிழப்பை நாம் பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்குமாயின் நமக்குள் சமாதானம் நிறைந்து காணப்படும், அன்பு நிறைந்து காணப்படும், நீடிய பொறுமை நிறைந்து காணப்படும். இன்றைக்கு அந்த கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் கட்டளையிடுவாராக. என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லி வாஞ்சையோடு கேளுங்கள். நிச்சயமாக அவருடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பூமியிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்த தேவன், இன்றைக்கு முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியை இப்பொழுதே வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.